வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். தமிழ்நாட்டில் பட்டியல் இன பிரிவில் இருக்கும் அருந்ததியர் சமூகத்தினருக்கு 2008ஆம் ஆண்டு கலைஞர் முதல்வராக இருந்தபோது 3% தனி இடஒதுக்கீட்டு முறையை கொண்டு வந்தார். இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கில் 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு மாநில அரசு இந்த இடஒதுக்கீடு வழங்குவதற்கான உரிமை உள்ளது என்று திட்டவட்டமாக நேற்று அறிவித்துவிட்டது. இந்த தீர்ப்பில் 2 முக்கிய கருத்துகள் சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கின்றன. இடஒதுக்கீட்டு பிரிவில் இடம்பெற்றுள்ள அனைவரும் சமமான நிலையில் இல்லை. இடஒதுக்கீட்டு பிரிவின் அடிமட்டத்தில் கீழ்மட்டத்தில் இருக்கிற பிரிவினருக்கும் அந்த உரிமைகள் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை மாநில அரசுகளுக்கு இருக்கிறது. எனவே மாநில அரசுகள் இந்த உள் இட ஒதுக்கீடுகளை வழங்குவதற்கு உரிமை உண்டு. மற்றொன்று, ஜாதி, தொழில், ஏழ்மை, இந்த மூன்றுக்கும் இடையே உள்ள உறவை பிரித்து பார்த்து விட முடியாது. சமூகத்தினுடைய பிற்படுத்தப்பட்ட நிலைமையை இந்த மூன்றும் தான் உறுதி செய்கிறது என்று நீதிபதிகளுடைய அமர்வு சுட்டிக்காட்டி இருக்கிறது. இதே கருத்தை தான் நீட் தேர்வுக்கும் நாம் பொருத்தி பார்க்க வேண்டி இருக்கிறது. சமூகத்தின் அடிமட்டத்தில் உள்ள பிரிவினருக்கும் மருத்துவ கல்வியை கொண்டு சேர்ப்பதற்கு நீட் தேர்வு மிகப்பெரிய ஒரு தடையாக இருக்கிறது. எனவே எப்படி உள் இடஒதுக்கீட்டை செய்வதற்கு மாநிலங்களுக்கு உரிமை உண்டு என்று உச்சநீதிமன்றம் இப்போது கூறியிருக்கிறதோ, அதேபோல நீட் தேர்வு வேண்டாமா என்பதை முடிவெடுக்கக்கூடிய உரிமையும் மாநில அரசுகளுக்கு உண்டு என்பதையும் இந்த தீர்ப்பின் வழியாக நாம் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள முடியும். இந்த கொரோனா காலத்திலும் கூட நீட் தேர்வை நடத்தியே தீர்வோம் என்று மத்திய கல்வி அமைச்சர் அடம்பிடித்து கொண்டு இருக்கிறார். இந்தியா முழுவதும் 3843 மையங்களில் 155 நகரங்களில் 15.97 லட்சம் மாணவர்கள் இந்த நீட் தேர்வை இப்போது எழுத வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். கொடுமை என்னவென்று சொன்னால், தமிழ்நாட்டில் நீட் தேர்வை எழுதுவதற்கான மாணவர்களுடைய எண்ணிக்கை 13% குறைந்து போய்விட்டது என்பதாகும். கிராமத்திலிருந்து நகரத்திற்கு பேருந்து வசதிகள் ஏதும் இல்லாத நேரத்தில் எப்படி மாணவர்கள் தேர்வு எழுதப் போவார்கள்? ஓட்டல்கள் மூடி கிடக்கின்ற நேரத்தில் எங்கே தங்கி அவர்கள் தேர்வுகளை எழுதுவார்கள்? கிராமத்தில் இருக்கிற மாணவிகள் எப்படி கிராமங்களை கடந்து நகரத்திற்கு வந்து இந்த தேர்வை எழுத முடியும்? இந்த தேர்வு எழுதுகிற போது ஒரே இடத்தில் கூட்டமாக அமர்ந்து எழுதுகிற போது கொரோனா தொற்றுக்கு பாதிப்புக்கு அவர்கள் உள்ளாக மாட்டார்களா? இந்த பிரச்சனைகளெல்லாம் மனித நேயத்துடன் கருத்தில் கொள்ளாமல் நீட் தேர்வை நடத்தியே தீர்வோம், கல்வி தரத்தை காப்பாற்றியே தீர்வோம் என்று இவர்கள் கூறிக்கொண்டு இருப்பது இப்போது அண்மையில் வழங்கியிருக்கிற உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் உணர்வுகளுக்கு நேர் மாறாக இருப்பதை நாம் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். சிந்திப்போம். நன்றி, வணக்கம்.